ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானிங்ஸ் டு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தங்கமயில் இருந்துட்டு கோர்ட்டில் இருந்து ரொம்ப மன உடைச்சலில் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு புத்தின்றது கொஞ்சம் கூட இல்லவே இல்லையாடி, நான் சொல்கிறதையும் கேட்காம நீ பாட்டுக்கு எதையோ ஒன்று பண்ணி வச்ச. இப்போ உன்னோட வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்குதுன்னு பார்த்தியா? இனிமேல் உனக்கு என்னால் சோறெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது, அதனால் முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு தங்கமயிலுக்குமா, என்னம்மா பேசுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்காம முதல்ல எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயிலுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியாம அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்புறம் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, மயிலு அம்மா தான் கோவத்தில் பேசுறானா, நீயும் எதுக்காகமா கிளம்புற, நீ முதல்ல ரூமுக்கு போமா, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரியா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத, இவ இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, எங்கேயாவது போட்டோம்னா எங்க போவா பாக்கியம், எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா, அவள் எங்கேயாவது போய் செத்து கூட போட்டோம், ஆனால் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே வெளியே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கவும், அதுக்கப்புறம் நம்ம மாமா கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கடைக்கு கிளம்புறாங்க. கடைக்கு போன உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு கடையோட வேலையை ரொம்ப சின்சியராக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, உள்ளே போன உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு மயிலை பார்த்துறாங்க. பார்த்த உடனே பயங்கர கோவத்தோடு, நீ எதுக்காகடி இங்கே வந்த, முதல்ல இந்த கடையை விட்டு கிளம்பு, உன்னை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் அது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க மாமா, எனக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் என்னை டிவோர்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க மாமா. வீட்டில் அம்மா என்னை கண்டபடி பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறத என்னால் கேட்க முடியல மாமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, இங்கே பாருடி, நீ எது பேசுகிறதா இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசுடி, இங்கே பேசாத, நீ என்னோட வாழ்க்கையில் வந்ததே நான் மிகப்பெரிய பாவம் நினைக்கிறேன், முதல்ல இங்கேருந்து போயிடு, ஒழுங்கு மரியாதை போயிடுடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு தங்கமயிலுக்கு இன்னுமே புரியல. பெற்றவங்களும் நம்மளை இப்படி பேசுகிறாங்க, கட்டினவனும் இப்படி பேசுகிறானேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க மாமா, என்னை யாருமே புரிஞ்சுக்காம இப்படி என்னை விரட்டினா நான் எங்கே மாமா போவேன், ப்ளீஸ் மாமா என்னை புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சவும், இங்கே பாருடி, திரும்ப உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன், அப்புறம் உங்க வந்த கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுருவேன், நீயே போனதான் உனக்கு மரியாதை, இல்லைனா நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா அக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உன்னை அசிங்கமாக பார்ப்பாங்க, பரவாயில்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு தங்கமயிலுக்கு இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, எதுக்காக உயிரோடு இருக்கணும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் வழியில் போகும்போதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், அப்பா அம்மா பேச்சை கேட்டதுனால தானே நமக்கு இப்படி ஒரு நிலைமை, அவங்க பேச்சை கேட்காம நம்ம அப்போவே மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிருக்காது இல்லை, இப்போ பார்த்தியா நம்ம யாருமே இல்லாமல் தனிமாற மாதிரி இருக்கோம், இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மீனா இருந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போகிற வழியில் தங்கமயில் தனியாக நடந்து போய்கிட்டதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ஆட்டோவை நிற்க வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம தங்கமயில இருந்துட்டு ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டு வெளியே போற மாதிரியே தோணுது நம்ம மீனாக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு நம்ம தங்கமயில் கிட்ட போறாங்க. போன உடனே தங்கமயில் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு ஒரு கிணத்துக்கிட்ட நின்று இனிமேல் நம்ம உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில தேடி மீனா இருந்துட்டு அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த இடத்துலையும் தங்கமயில் இல்லாததை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. ஐயோ கடவுளே, அக்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அக்கா எங்கக்கா இருக்கீங்க, அக்கா நீங்க எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாதுக்கா, ப்ளீஸ்க்கா எதுவும் பண்ணிக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஒரு கிணத்தடியில மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல அக்கா அப்படின்னு ஓடி போயிட்டு நம்ம தங்கமயில கீழே இறக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அக்கா உங்களுக்கு புத்தி இது கெட்டு போச்சாக்கா, எதுக்காகக்கா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்கக்கா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைக்கா, மேலும் நீங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாரு மீனா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனா என்னோட அப்பா அம்மா சொல்லி தானே நான் இது எல்லாத்தையும் பண்ணேன், என்னோட அப்பா அம்மா பேச்சை கேட்டதுனால என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, இனிமே நான் எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன்னு சொன்னாலையும் யாருமே என்னை நம்ப மாட்டுறாங்க, அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் என்னை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறாங்க, போய் மாமா கிட்ட என் நிலைமையை சொன்னா அவரு என்ன அதுக்கு மேல பேசுறாரு, இதுக்கு மேல நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும், யாருக்காக உயிரோடு இருக்கணும், கண்டிப்பா
நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன், நான் போய் சேர்றேன், அப்பதான் எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கக்கா, எதுக்காக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா ஒரு நாள் உங்க வாழ்க்கை மாறும்னு நினைச்சு கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதானே. நீங்க அவசரப்படுறதா உங்க உங்க மேல இருக்கிற தப்பே. நீங்க அவசரப்படாம நீங்க பொறுமையா ஒரு விஷயத்த பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அத்தையே உங்களை வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. அத்தையே என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா, ஆமா. மயில வீட்ட விட்டு அனுப்புனது ஏதோ ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. நானே போய் கூட்டிட்டு வந்துரலான்னு தான் நெனச்சேன். ஆனா, நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனது ரொம்ப பெரிய தப்புக்கா. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு காரணமே கண்டிப்பா காரணம் எதுக்காகனா, நீங்க நீங்க உங்க அப்பா, அம்மா பேச்ச கேட்டதுனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா, எனக்கு அது புரியுது மீனா. என்னால என்னால நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு உணர முடியுது. ஆனா நான் என்ன சொன்னா நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. இப்போ மாமா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனா. மாமா ஒரு பக்கம், நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னோட வாழ்க்கையில நான் வந்தேன்னா என் வாழ்க்கையே நாசமா போயிடும் அப்படி இப்படின்னு கண்டபடி என்கிட்ட பேசுறாரு. ஆனா நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி ஆயிடுச்சு? இங்க பாருங்கக்கா, இனிமே உங்களோட வாழ்க்கையை நல்லபடியா இருக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க என் கூட வாங்க. மீனா, எங்க மீனா கூப்பிடுற? அக்கா, நீங்க என் கூட வாங்கக்கா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு மயில அதாவது பாண்டியன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன மீனா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அதாவது இவளை எதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு, மாமா என்ன மாமா, நான் உங்க மருமகன்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லையா மாமா? நான் உங்க வீட்டுல இருந்துதான் உங்களுக்கு ஞாபகமே இல்லாம போயிடுச்சா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, நீ பண்ணதெல்லாம் எங்களுக்கு போதும். என்னோட பையனை கஷ்டப்படுத்தணும், எங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் நீ கஷ்டப்படுத்தினதும் எல்லாமே போதும். இனிமேலும் யாரையும் நாங்க கஷ்டப்படுத்த விரும்பலமா. அதனால நீ உனக்கும் எங்க வீட்டுக்கும் இருந்த சம்பந்தம் எல்லாமே எப்பவும் முடிஞ்சு போச்சு. திரும்ப அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லல. அதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க வேண்டாம் மாமா. பாவம் இவங்க, எதுக்காக இவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? மாமா கூட சேர்ந்து வாழ சொல்லலாமே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருப்பா மீனா, இந்த விஷயத்துல நான் முடிவு எடுக்க முடியாது. இந்த விஷயத்துல நான் முடிவு எடுக்கிற ஆளும் கிடையாது. நீ தப்பான ஆள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா நீங்க சொன்னா சரவணன் மாமா கேட்பாரு. இவங்க இன்னைக்கு என்ன முடிவு எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன முடிவு எடுத்தா எங்களுக்கு என்ன? இங்க பாருமா, இந்த விஷயத்த பத்தி இதோடு பேசுறத நிப்பாட்டிப்போம். அடுத்த மாசம் 14ஆம் தேதி கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ என்ன வேணாலும் அவங்க கோர்ட்ல சொல்லிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தீர்ப்பு யார் பக்கம் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாமா, என்ன மாமா நீங்களே இப்படியெல்லாம் பேசினா எப்படி மாமா? என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா மாமா? நான் என்ன மாமா பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு மீனா இருந்துட்டு, அக்கா நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கக்கா, நீங்க வாயவே திறக்காதீங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க மாமா, இவங்க இன்னைக்கு அதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. இவங்க இந்த உலகத்துல இனிமே இருக்கவே கூடாதுன்னு ஏதோ ஒரு கிணத்துல போய் குதிக்கலான்னு நினைச்சிட்டாங்க. ஏதோ நான் பார்த்ததுனால அவங்கள போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாருங்க மாமா, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அனுபவிச்சிருப்பாங்க. ப்ளீஸ் மாமா, இப்பயாவது அவங்க மேல ஒரு கரிசனைப்பட்டு நீங்க போய் மாமா கிட்ட பேசலாம்ல மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இங்க பாருமா மயிலு, நீ பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக உன்னை வீட்டை விட்டு அனுப்புனது நாங்க பண்றது தப்புன்னெல்லாம் உனக்கு தோணவே தோணாது. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுத்தான். ஆனா நீ என்ன பண்ணியிருக்கணும்? எங்ககிட்ட நீ வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏதோ தெரியாம இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். மேலும் மேலும் நீ தப்பு பண்ணிட்டே தானே இருந்த. அப்படி இருக்கும்போது என்னோட பையனுக்கு உன் மேல எப்படி கரிசனை வரும்? கண்டிப்பா என்னோட பையனுக்கு உன் மேல கரிசனை வரவே வராது. இங்க பாருங்க மாமா, இன்னைக்கு இவங்களை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரதான் போறேன். நீங்க மாமா கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு தங்கமயிலுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. இங்க பாருங்கக்கா, எதுவுமே மனசுல வச்சுக்காம நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு கூட தெரியல, நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்க அதாவது நீங்க இருக்கிற நிலைமை எனக்கு புரியுது. ஆனா கண்டிப்பா அத்தை கிட்டயோ மாமா
மாமா கிட்டேயும் என்னால் பேச முடியாது, அதனால தான் இப்போ மாமா கிட்ட வந்து பேசியிருக்கேன். அவர் சரவணன் மாமா கிட்ட போயிட்டு பேசுவார், கண்டிப்பாக பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பார், நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கு என்ன அதாவது யாரு நம்ம மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு மீனா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே என்னோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, நீ மட்டும்தான் இப்போ வரைக்குமே என்னோட நம்பரை பிளாக் பண்ணாமல் வச்சுருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி மீனா. நான் 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 அதாவது வேற ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக என்னோட நம்பரை பிளாக் பண்ணியிருப்பாங்க. என் மேலே கொஞ்சமாவது கரிசனை வச்சு இப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறல ரொம்ப ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, அக்கா நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கக்கா, அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமேல இருந்துட்டு ரொம்பவே பசியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம மீனாக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்டே போயிட்டு, சரவணா நீ டிவோர்ஸ்க்கு அப்புறம் என்னடா முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கலப்பா, எனக்கு முதல்ல அவகிட்ட இருந்து ஒரு விடுதலை வேணும்ப்பா, அப்போ தான் நான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இல்லைனாலையும் நிம்மதியாவது இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சரவணா, மயிலோட விஷயத்துல நீ ஒரு அவசர முடிவு எடுக்கிறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருப்பா நான் இதை பல முறை யோசிச்சு ரொம்ப நிதானமாக தான்ப்பா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கல, நான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னப்பா இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு வந்து திடீர்னு என்கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை கேட்குறீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு சரவணா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, மீனா மயிலை கூட்டிட்டு வந்திருந்தா, மயிலை கூட்டிட்டு வந்து அவ என்ன சொன்னான்னு தெரியுமா, தங்க மயில் ஏதோ ஒரு குளத்துலயோ ஆத்துலயோ போய் அதாவது சாகுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம். ஏதோ மீனா தான் பார்த்து அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தா, அப்போதான் எல்லா விஷயமும் சொன்னாங்க. இப்போ ஒரு பொண்ணோட உயிர் நம்மளால போனதா இருக்கக்கூடாது, அதுக்காக நான் என்னப்பா பண்ண முடியும், அவ தப்பு பண்ணா அவ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், அதுக்காக என்னோட வாழ்க்கை ஃபுல்லா நான் கஷ்டத்தை அனுபவிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருப்பா நான் அப்படியெல்லாம் சொல்லலை, உன்னோட மனசை மாற்றிக்கிட்டு நீ மயில கூட நீ வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா அந்த கடவுளே என்கிட்ட இந்த மாதிரி வந்து சொன்னாலையும் அது நடக்கவே நடக்காதுப்பா, கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் இனிமேல் நடக்கவே நடக்காது, நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனும் பாண்டியனும் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அதாவது உக்காந்து ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம கோமதி வராங்க. வந்த உடனே சரவணன் கிட்ட, சரவணா என்னடா சரவணா, உங்கள் அப்பாவும் சரி நீயும் சரி ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது மீனா இருந்துட்டு தங்கமயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு தங்கமயிலையும் மீனாவையும் ஒன்றா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி பண்ற நீ, எதுக்காகடி இவ்வளவு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, கொஞ்சம் கோவப்படாம நான் பேசுறத மட்டும் கேளுங்க, என்னடி கோவப்படாம கேட்க முடியும், இவளை ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பேசு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது, முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிடுவோம். இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசுறத கொஞ்ச நேரம் நீங்க வாயை திறக்காம கேட்டுக்கிட்டு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும், என்னடி என்ன அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அதாவது நீ தான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்தனா உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி மேலாடித்தனமா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தனா அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ, எல்லா விஷயத்துலையும் எதுக்காகடி இப்படி மேலாடித்தனமா முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கத்த எனக்கு யாரும் இந்த உரிமையை கொடுக்கல, நானா தான் எடுத்துக்கிறேன், நான் இவங்க அதாவது மயிலாக்கா இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும்டி, அவ ஏதோ குளத்துலயோ ஆத்துலயோ போய் சாக போனா அப்படிதானே அப்படின்னு சொல்லவும், என்னத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, அவங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அவங்க பண்ணது தப்புன்னு அவங்க அதாவது அவங்க உணர்ந்துட்டாங்க, இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு பெரிய தண்டனையை நம்ம கொடுக்க முடியாதத, இதுக்கு மேலேயும் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த தேவையில்ல, அவங்கள இந்த வீட்டுல இருக்க வைக்கலாமே. இங்க பாருங்க சரவணன் மாமா, நான் சொல்றேன் என்னன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, மயிலாக்கா இப்ப வரைக்குமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நினைச்சிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அவங்க அம்மா அதுதான் அவங்க அம்மா வந்து நம்ம வீட்டில் அவங்க ரொம்பவே மரியாதையும் ரொம்ப பணக்காராக காட்டிக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை மாமா, அதுதான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல்ல, இனிமேல் அவங்க எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டாங்க மாமா, திரும்ப திரும்ப உங்களையும் நீங்களையும் கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் மயிலக்கா கூட சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன் மாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா மயில், இங்கே பாருப்பா மீனா, நீ சொல்கிறேன்ன்ற
புரியணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே வேற யாரா இருந்தாருன்னா கண்டிப்பாக இங்கே நடக்கிறதே வேற. இவ மூஞ்ச பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக தான் இருக்குது. இவ பண்ணது மட்டும் தான் என் ஞாபகத்தில் வந்து வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஜெயிலுக்கு வரைக்கும் போயிட்டு வர வச்சே இவ. என்னோட அம்மா பாவம், அதுவும் உடம்பு முடியாதவங்க, அவங்கள எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினா இவ. என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் இவளை கொடுமைப்படுத்தினாங்களா, வரதட்சணை கேட்டாங்களா, அப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்க என்ன சாதிக்க போகிறாங்க. இங்கே பாருங்க மாமா, உங்கள் கூட எப்படியாவது சேர்ந்துடணுன்றதுக்காக தான் என்னென்னமோ அவங்க முட்டாள்தனமாக பண்ணி வச்சுருக்காங்களே தவிர நம்ம குடும்பத்து மேலே யாருக்கும் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது மாமா. ப்ளீஸ் மாமா, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மாமா. ப்ளீஸ் மாமா, திரும்பவும் அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துடக்கூடாதுன்னா நம்ம கண்டிப்பாக இவங்களை நம்ம வீட்டில் சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா இந்த பார்ப்பா மீனா, உனக்கு நல்ல மனசு, நான் நான் உனக்கு நல்ல மனசு இருக்குதுன்னு எனக்கு புரியுது. அதுக்காக நான் இவளை ஏற்றுக்கணும்னலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரடி, நீ பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நீ மேலே மேலே பேசிக்கிட்டே போகிற. நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாரு, இந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிரும் ராஜும் வந்துடுறாங்க. வந்த உடனே வீட்டில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, அதாவது கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, அண்ணா என்னென்னாச்சு, என்னென்ன பிரச்சனை, இவங்க எப்போ வந்தாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு வா கதிரு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருடி, இந்த விஷயத்தில் நீ எதுக்காகடி இப்படி ஒரு மேலாடித்தனமான ஒரு முடிவு எடுக்கிற, நான் செந்திலை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. செந்தில் வந்த உடனே மீனாவை பார்த்துட்டு பயங்கர கோவத்தில், இங்கே பாரு மீனா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இவங்க விஷயத்தில் நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்க. இங்கே பாருங்கள், நான் என்னங்க கேவலமான வேலையை பண்ணி வச்சுருக்கேன். நான் போயிட்டுருக்க வழியில் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்ன வேணா முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது போது. இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் ஒழுங்கு மரியாதை வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு முடிவு கிடைக்காம நான் போகவே மாட்டேங்க. இங்கே பாருங்கள் மாமா, ப்ளீஸ் மாமா, அக்காக்காக நான் அவங்க காலில் கூட விழுற மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா, என்ன நடக்குது, நீங்கள் அவங்க எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு போயிட்டு என் அண்ணன் காலில் விழுறேன்னு வேற சொல்கிற நீ, அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டாங்க? இங்கே பாருங்க மாமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை மாமா, ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும்னு. அப்படி இருக்கும்போது நான் தானே அவங்களுக்காக பேசி ஆகணும். அத்தை, உங்களுக்கு கூட புரியலையா அத்தை, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது மாப்பிள்ளை கூட சேர்த்து வச்சிடணும், நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு நினைக்க மாட்டீங்களா? அது அவங்க அம்மா நினைக்கவே இல்லையே. இங்கே பாருங்க அத்தை, அவங்க அம்மா நினைக்கலனாலையும் இவங்க நினைக்கிறாங்கல்ல, இவங்க ரொம்ப பாவம் இல்லை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மயில் இருந்துட்டு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, உங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்க போகிறதில்ல. இங்கே பாரு மீனா, எனக்காக நீ இவ்வளோ பேசினதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் யார்கிட்டையும் எனக்காக நீ பேசாத மீனா. நீ இவ்வளோ தூரம் பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இங்கே பாருங்கள், நீங்கள் யாருமே என்னை ஏற்றுக்காதீங்க. இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. இங்கே பாருங்கள் மாமா, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைனால சொல்லலை. ஆனால் ஏதோ என்னோடய சூழ்நிலை இப்படியெல்லாம் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. இனிமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நான் வரவும் மாட்டேன், நீங்களும் என்னோட வாழ்க்கையில் வராதிங்க. நீங்கள் நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. என்னோட தலையெழுத்து நான் எங்கேயோ பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கிறேன். இனிமேல் யாரை நம்பியும் யாரோ என்னோட வாழ்க்கையிலையும் வச்சு நான் பார்க்க விரும்பலை. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, என்னக்கா பேசுகிறீங்க, கொஞ்ச நேரம் அமைதியே இருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, நான் இனிமேல் யாரை நம்பியும் இருக்க போகிறதில்ல, யாரையும் கஷ்டப்படுத்தவும் போகிறதில்ல. நான் எனக்கான வாழ்க்கையை இனிமேல் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அக்கா நீங்கள் எங்கே போவீங்கக்கா? எங்கேயாவது போகிறேன், என்னவாது பண்ணுறேன், ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு என்ன எனக்கு பார்த்துக்க தெரியாதா? கண்டிப்பாக என்னை நான் பார்த்துப்பேன். நீங்கள் யாரும் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் கிளம்புறேன், என்னை மன்னிச்சிடுங்க. இது வரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு டிவோர்ஸ் தானே தேவை, கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். அடுத்த ஹியரிங்லேயே நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க.
நீங்கள் கவலையே படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, இங்கே பாருடி, நீ தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஏதாச்சும் தேவையில்லாமல் ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா அத்தை? அவங்க இவ்வளோ தூரம் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா எப்படியெல்லாம் இவங்கள பேசுகிறாங்கன்னு தெரியுமா அத்தை அவங்களுக்கு? இப்படி இருக்கும்போது அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள்? நம்மளை விட்டால் யார் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, அவளுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு எப்போவோ முடிவாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இங்கே பாரு செந்தில், உன்னோட பொண்டாட்டியை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏற்கனவே உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்னியே இல்லையா? அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, நான் பண்ணுறது உங்களுக்காக புரியுதா இல்லையா? ஏன் நான் பேசுறது யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டையும் தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நம்ம மீனா பேசுறத. அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு ரொம்பவே மனசொடைச்சு போய் ரூம்குள்ளே போய் உக்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரூம்குள்ளே போயிட்டு, சரவணா, நீ இந்த மாதிரி கஷ்டப்படாதியா, நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக இனிமேல் அவள் உன்னோட வாழ்க்கையில் வரவே மாட்டா, அவளையும் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டால, கண்டிப்பாக அவள் கொடுத்துருவா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அவள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது, இப்படி சொல்லிட்டு போவா, நாளைக்கே என்னால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, அவங்க கொடுமைப்படுத்தினாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், சரவணா, கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்காது சரவணா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும், உன்னோட வாழ்க்கையில ஒரு வசந்தம் வரும், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலியை பத்தி யோசிக்கிறாங்க. வசந்தம்னா நம்ம வாழ்க்கையில அஞ்சலி வந்தா வசந்தமா இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மயில் எங்கே போனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளுன்னு தெரியலையே, அவள் ஃபோனை கூட எடுத்துகிட்டு போலையே, ஃபோனை கூட வச்சுட்டு போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாணிக்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கள், மயில் எங்கே போனால் என்ன ஆனானே தெரியலங்க, இன்னும் அவள் நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை, போயிட்டு எங்கே போனான்னு பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பாக்கியம், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நம்ம பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை எப்படியெல்லாம் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தேன், இப்போ அவள் வீட்டில் இல்லைன்னதும் உனக்கு பதறுதா? அவள் ரொம்ப பாவம், எதுக்காக அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்தின? நம்ம சொன்ன பொய்க்காக தானே அவளோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாச்சு. அப்படி இருக்கும்போது அவள் மேலே தான் எல்லா தப்புமே இருக்கிற மாதிரி நீ அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்ட. இங்கே பாருங்கள், நீங்களும் புத்தி இல்லாமல் பேசாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவள் நம்ம நகையை பற்றி கேட்கும்போது நம்ம சொன்ன மாதிரி அவள் சொல்லியிருந்தா இப்போது எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது, அவங்க நம்ம கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவள் இப்படி ஒரு வேலையை வச்சு பார்த்து விட்டுட்டு போயிட்டால, இப்போ அவளோட வாழ்க்கை தானே இப்போ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நிற்குது. அது எதுக்காக அவளுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சுடர் வராங்க. வந்த உடனே, நீ ரொம்ப ஓவராதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, அக்கா என்னம்மா பாவம் பண்ணுச்சு உனக்கு? அக்கா நீ சொன்னதை தானே கேட்டுச்சு, சொன்னதை கேட்டதை தவிர அக்கா வேறு என்ன தப்பு பண்ணுச்சு? இங்கே பாருடி, அவள் நான் சொல்கிறத கேட்டிருந்தா கண்டிப்பாக அவளோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அவள் நான் சொன்னதை கேட்காம தானே இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறா. இங்கே பாருமா, அவள் நீங்கள் சொன்னதை கேட்டுதாம்மா இந்த நிலைமையில இருக்காங்க. அவள் மனசு உறுத்தி போயிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா உண்மையை சொன்னாலே தவிர வேறு எதுக்காகவும் இல்லைம்மா. பொய் சொன்னால் வாழ்க்கை நிலைக்கும்னு உனக்கு யாருமா சொல்லி கொடுத்தது? உங்கள் அப்பா அம்மா இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை வளர்த்தாங்களாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, பொய் சொன்னால் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ எப்படிம்மா நீ நினைக்கிற? இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எப்படி அக்காங்க அவங்க மூஞ்சிலெல்லாம் எப்படி முழிப்பாங்க? நீ கொஞ்சமாவது அதை பற்றியெல்லாம் யோசிச்சியா அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் நம்ம பாக்கியம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தகமையில் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு கோவிலில் போயிட்டு உக்காடுறாங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தனி மரமாக இருக்கேன் பார்த்தியா, எனக்கு இப்படி ஒரு நிலைமையை எதுக்காக கொடுத்த? நான் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக என்னோடய வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு நீ ஆளைக்கி வச்சுட்டே, நான் இப்போ எங்கே போகுவேன்? தங்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லாமல் நான் ஒரு திக்கு திசை இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது எனக்கு ஒரு வழி காட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம
செந்தில் இருந்துட்டு மயில் அது வந்து மீனாவை பயங்கர கோவமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே இங்கே பாரு மீனா, இனிமே இன்னொரு வாட்டி அவங்கக்கிட்ட நீ போய் பேசினேன்னா கண்டிப்பாக நீயும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க, எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, அவங்க ரொம்ப பாவங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, பண்ண தப்பை உணர்ந்து இப்போது எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்களே, அதாவது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தா கொடுத்தா தான் என்ன, அவங்க ரொம்ப பாவங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இங்கே பாரடி திரும்ப திரும்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது இது பார்த்தனா வச்சுக்க, அவ்வளோதான் உனக்கு, இனிமேல் அவங்கள பற்றி நீ வாயை கூட திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கவும், அப்போ தான் ஒரு ஆள் வந்து நம்ம தங்கமயில்கிட்ட ஒரு மாதிரி தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தங்கமயிலுக்கு பயங்கர கோவத்தோட அந்த ஆளை பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லி அடிய வாங்க வச்சிடறாங்க. நம்ம தங்கமயிலுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. நம்ம தங்கமயில குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.